வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1200 பாயிண்ட்ஸ் ஃபால் நேற்று சென்செக்ஸு. ஸோ 1200 ஃபால் அப்படின்னும் போது இட்ஸ் டெரிபிள் டியூஸ்டே அப்படின்னு தான் நிறைய பேப்பரில் போட்டிருக்காங்க. பிளாக் டியூஸ்டே அப்படின்னு ஒரு ஹெட்லைன்ஸு. 1% மேலே ஒரு ஃபால் இருந்தாலே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமான ஒரு ஃபால் தான். பட் எதனால் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் இந்த அளவுக்கு ஒரு டீப் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்கன்னாக்கா இந்த ஃபாலை எப்படி எடுத்துக்கணும்? உங்கள் முதலீடு கரெக்டாக தான் போயிட்டுருக்கா? ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து இந்த 4 பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னாக்கா உங்களோட போர்ட்ஃபோலியோ கரெக்டாக இருக்கா, இந்த ஒரு ஃபால் இல்லை, நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக என்ன பண்ணணும், இது எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் ஷவுட் அவுட் டு வேர்ல்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட்ன்ற ஒரு கோர்ஸுங்க. ஒரு சேயிங் இருக்குது, நெவர் வேஸ்ட் அ குட் ரெசெஷன் அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் ஒரு 15% ஃபால் ஒரு பீக்லேருந்து வந்திருக்குனாக்கா இந்த டைமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், அடிஷ்னல் அலோகேஷனை கொண்டு வரணும். ஸோ எந்த பங்குகளை வாங்குறது, எந்த செக்டாரில் வாங்குறது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது எதுவுமே தெரியலனாக்கா என்னோட கோர்ஸ் இருக்குது. 2499 மட்டும்தான், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. A to Z ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஒரு ஸ்டாக் பீக்கிங் எக்ஸ்பர்ட்டாக ஆகலாம். அதையும் தாண்டி உங்களுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ கரெக்டாக தான் போயிட்டுருக்கா? மார்க்கெட்டே 15% ஃபால். என்னோட போர்ட்ஃபோலியோ பீக்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஃபாலாக இருக்குது. ஸோ ரிவ்யூ பண்ணணும், அப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். we will be happy to help you, assist you. சரிங்க, இந்த 4 பிரைமரி ரீசன் அப்படின்னு சொன்னல, மொதல் ரீசன் என்னன்னாக்கா, அஃப்கோர்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பிரசிடெண்ட்டாக ஒரு இன்னாகுரேஷன் முடிஞ்சு வந்து சார்ஜ் எடுத்திருக்காரு. அவர் சார்ஜ் எடுத்த உடனே அதிரடியாக இஸ் அ வெரி அக்ரெசிவ் பிரசிடெண்ட் அவர். ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா, முதல்ல என்ன சொல்லிட்டாருனாக்கா, கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவை வந்து நான் கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி பேரை மாற்ற போகிறேன். சரி, ஃபைன், ஓகே, ஏதோ அமெரிக்க மக்களுக்காக சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, நான் நிறைய டேரிஃப்ஸ் கொண்டு வர போகிறேன். இம்போர்ட் பண்ணுறது எஸ்பெஷலி சைனாலேருந்து வரக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு அதிகமாக நான் டேரிஃப்ஸை கொண்டு வருவேன். ஸோ டேரிஃப் அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா, இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஆல்ரெடி யூஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா, இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த முடியாமல் ஒரு பெரிய ஒரு சேலஞ்சில் சிக்கிட்டு இருக்காங்க லாஸ்ட் ஒரு 2 வருஷமாக. இது மாதிரியான டேரிஃப் இன்னமும் இன்ஃப்ளேஷனை புஷ் பண்ணும். அது இட் இஸ் நாட் குட் ஃபார் மார்க்கெட். மூணாவது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இமிக்ரேஷன் ஒர்க்கர்ஸ்க்கு நான் என்ன பண்ண போகிறேன், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த ஒரு பார்டர் லைன் நேஷ்னல் எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணுறேன். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போது இனிமேல். ஸோ என்ன ஆகும்னாக்கா, இப்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கெஸ்ட் ஒர்க்கர் எல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க. அவங்களோட லேபர் நம்ம லேபரை விட கொஞ்சம் சீப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கனாக்கா, பிஸ்னஸ் உங்களுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி தாங்க யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு இமிக்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஸோ அந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ் தான், பட் அவங்க கம்மியான காம்பன்சேஷன் எடுத்துகிட்டு போவாங்க. உங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கம்மியாக இருக்குது. இப்போ என்ன ஆகும்னாக்கா, காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்டுமே அதிகமாகும். அப்படி ஆயிடுச்சுனாக்கா திரும்பவுமே இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கு நல்லது அப்படின்னா கூட எக்கனாமிக்கலி இட் இஸ் பேட். இது ஒரு பெரிய ரீசன். ட்ரம்ப் வந்து பதவி ஏற்றது உடனே இவ்வளோ அனௌன்ஸ்மெண்ட்ஸு, இது கொஞ்சம் நெகட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்திருக்கு. ரெண்டாவது ரீசன் பார்த்தீங்கன்னாக்கா, பட்ஜெட் அன்சர்டனிட்டிங்க. லாஸ்ட் ஒரு 2 குவார்ட்டரா பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அந்த கேபெக்ஸ்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க ஸ்பெண்டே பண்ணல. ஸோ இந்த கேபெக்ஸ் ஸ்பெண்டிங் கவர்மெண்ட் நிறைய ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, கன்சம்ஷன் அதிகமாகும். கன்சம்ஷன் அதிகமானால் என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு நாட்டில் ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் இருக்கும், உங்களுக்கு ஸ்டாக் ப்ரைஸ் அப்படியே மேலே போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இந்த ஒரு கேபெக்ஸ் செய்யாமல் இருக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னாக்கா, அவங்க தான் செலவே பண்ணலையே. அப்போ என்ன ஆகும்னா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டும் கண்ட்ரோலாக இருக்கும். இதுதான் இங்கே கவர்மெண்ட் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. நம்ம அதிகமாக செலவு பண்ணாக்கா கன்சம்ஷன் நிறைய நடக்கும், நாட்டுக்கு நல்லது. அதே நேரத்தில் செலவு பண்ணலனாலும் ஃபிஸ்கல் டெஃபிசிட் நமக்கு கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ அது ரொம்ப டைட் வாக்காக இருக்கும் பட்ஜெட்டில். என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அனலிஸ்ட்டு, அவங்க ஒரு ஜெனரஸாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுவுமே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். ரெண்டாவது ரீசன் அது. மூணாவது ரீசன் அஃப்கோர்ஸ் அக்டோபர்லேருந்து என்ன பண்ணுறாங்க, எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ரிலண்ட்லெஸ்ஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரியில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா 51,000 crore அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. அவங்க செல் பண்ணும்போது என்ன ஆகும்னாக்கா, அந்த ஒரு டிமாண்டு கம்மியாகும். ஸோ டிமாண்டு கம்மியாகும்போது மார்க்கெட்டில் ஒரு ஃபால் பார்க்குறீங்க நீங்கள். இது பேர் தான் வந்து மீன் ரிவர்சல். ஸோ இந்த மீன் ரிவர்சல் அப்படின்னாக்கா, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து வேல்யூவேஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னாக்கா அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் வேல்யூவேஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். தட் இஸ் அ வெரி குட் திங் ஃபார் த மார்க்கெட். ஏன்னா நிறைய பங்குகள் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இன் ஸ்மால் கேப் ஸ்பேஸில் கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. மிட் கேப் ஸ்பேஸ்லையும் சில பங்குகள் வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகுனாக்கா அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் ப்ரைஸ்க்கு வந்துடும். அது தட்ஸ் அ டெஃபினெட்லி அ குட் நியூஸ் ஃபார் மார்க்கெட். இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால்
லார்ஜ் கேப் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. செலக்டிவ் மிட் கேப் அதுவும் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் 4வது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, அன்இம்ப்ரெசிவ் குவார்ட்டர் ஏர்னிங்ஸ். இந்த Q3 டிசம்பர் 2024 ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா டிக்சன் அவங்களோட ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. இட் இஸ் நாட் மீட்டிங் த ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷன். சூப்பர் டூப்பர் கம்பெனி இங்கே டிக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. வெரி 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 ஹை ப்ரீமியத்தில் வந்து அந்த ஒரு ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அப்போ என்ன எதிர்பார்ப்பாங்க மார்க்கெட்னாக்கா, அந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ராஃபிட் எதிர்பார்ப்பாங்க அவங்க. கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கம்மியானா கூட என்ன ஆகும்னா ஸ்டீப் ஃபால். நேற்று இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாலே டிக்சன் ஒரு பெரிய ஒரு ஃபாலை பார்த்துருக்காது. 17,000லேருந்து 14,500 லெவலுக்கு வந்துடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, ஜொமேட்டோ வந்து இட்ஸ் அன் ஆன்லைன் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த குயிக் காமர்ஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிட். அதுக்கு நிறைய செலவுகள் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜொமேட்டோ பிளிங்கிட்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களோட ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதுவுமே ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் மார்க்கெட்டுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் ஆடிங் அப் ஃபியூவல் டு த ஃபயர். அதே மாதிரி இந்த ஒரு பேடிஎம் வந்து லாஸஸை கம்மி பண்ணியிருந்தாலும் அவங்க சேல்ஸுமே கம்மியாக இருக்குது. ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது சின்ன ஒரு ஸ்மால் நெகட்டிவ் நியூஸ் கூட என்ன ஆகுனாக்கா அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிடும் அது மார்க்கெட் சென்டிமெண்ட்டில். ஸோ இந்த ஒரு 4 ரீசன்னால தான் மார்க்கெட் சடனாக ஃபால் ஆகிருக்கு. நீங்கள் ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சைக்கிள்ஸ், பிஸ்னஸ் சைக்கிள்ஸ், ப்ராஃபிட் வந்து என்ன ஆகுனாக்கா ஒரு சில சீசன்ஸ் கொஞ்சம் டிப் ஆகும். அந்த சீசனில் உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக குட் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அண்ட் இஃப் யூ ஸ்டே ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை பார்க்கலாம். இந்தியா இஸ் அ க்ரோவிங் எக்கானமி. ஸோ அப்படின்னும் போது இந்த கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் அந்த ஒரு பழைய ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வரும். இந்த குட் திங் என்னன்னாக்கா அந்த ஒரு வேல்யூவேஷன் கரெக்ஷன் என்ன ஆயிருக்கு, அந்த மீன் ரிவர்சல் ஆகி இப்போ கொஞ்சம் ஒரு ஃபேர் வேல்யூக்கு வந்திருக்கு. செலக்டிவ் பாக்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லாங் டேர்முக்கு பெரிய ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது உங்களுக்கு ப்ராஃபிட்டை பார்க்கறதுக்கு. எந்த பங்குகளில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்குகிறது, இப்போ அந்த மாதிரி டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ரிவ்யூ பண்ணணுன்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வேர்ல்ட் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் A to Z ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் ஆகலாம். லிங்க் அகெயின் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஒரு புது விஷயத்தை கற்றுக்கிட்டேன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ஸ்டே டியூன்ட். நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். See you, bye bye.